Firm Services Academy. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் எஸ்பிஐ. ஓகேங்களா? ஸோ எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராமு விச் இஸ் கால்ட் அஸ் யூத் ஃபார் இந்தியா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஜாப்னு கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு பேங்கிங் சைட்லேருந்து ஒர்க் பண்ண போகிற ஒரு இன்டர்ன்ஷிப் ஆல்ஸ் ஃபெலோஷிப்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா உங்களோட ஏஜ் வந்து இந்த டேட், அதாவது 5th August 1993 to 6th October 2004 இருக்கணும். இப்போ ஃபைனல் இயர் அப்பியரிங் கேண்டிடேட் இவங்களும் வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஃபைனல் இயர் டிகிரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்கள் டிகிரியை வந்து நீங்கள் பிஃபோர் 1st October 2025 வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ் எஸ் எலிஜிபிள் டு அப்ளை. சரிங்களா? இதோட லாஸ்ட் டேட் எப்போனா 31st May 2025. சரிங்களா? இதோட ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் ஆன்லைன் வந்து ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? பேசிக்காக வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃபேஸ் டு ஃபேஸில் வந்து நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து செக் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசணும்லாம் கிடையாது. நீங்கள் ஏன்னா ஒர்க் பண்ண போகிறது ரூரல் தான். பட் ஹவு எஃபெக்டிவ்லி யூ ஆர் ஸ்பீக்கிங். ஓகேங்களா? ஸோ நல்லா ரேப்போ பில்ட் பண்ணுறீங்களா, நல்லா பேசுகிறீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் போர்டிங் ப்ராசஸ், உங்களை வந்து ஆன் போர்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? இதோட மந்த்லி ஸ்டைப்பண்ட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 16,000 இருக்கும். ஸோ ட்ராவல் அலவன்ஸ் ஒரு 2,000 கொடுப்பாங்க. நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு 1,000 rupees கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி வந்து 17K ப்ளஸ் வந்து மந்த்லி இருக்கும். இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு 13 months வந்து ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் இருக்கும். ஆஃப்டர் த 13 months அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீஷன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே they will hand over ₹90,000 வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் தெர் இஸ் அ இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ இஸ் தேர். சரிங்களா? அது தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் வந்து லைக் எப்படியெல்லாம் அலவன்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஒரு ஜென்ரல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்ன்றது நான் ஜென்ரலாக ஒரு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். எதுக்காக வந்து இந்த எஸ்பிஐ யூத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஃபெலோஷிப்பு, ஸோ அது என்னன்றதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. சரிங்களா? உங்களோட லாங் டேர்ம் கரியர் கோல்ஸ் என்ன, இந்த ஃபெலோஷிப்பு வந்து அந்த லாங் டேர்ம் கரியர் கோல்ஸை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மிரர் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் எஃபெக்டிவாக பேசினாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஒரு அன்ஃபெமிலியர் என்விரான்மெண்ட்டை நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, சப்போஸ் இந்த ஃபெலோஷிப்பில் ஆன்போர்ட் ஆகுறீங்கன்னும் போது நீங்கள் ஒரு ரூரல் என்விரான்மெண்ட்டில் எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்க, ஸோ நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பீப்புள் வந்து டைவர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ். ஓகே, இப்போ ரூரல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் சிட்டியில் இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ ரூரலில் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த பீப்புளை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து இந்த ஃபெலோஷிப்பில் எப்படியெல்லாம் இம்பேக்ட் பண்ணோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணுற லிங்க் இருக்குது. ஸோ நோ எக்ஸாம்ஸ், நீங்கள் தைரியமாக நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். யூ ஜஸ்ட் கிவ் எ ட்ரை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரன்ஸு ஒரு பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதணுன்ட்டு ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபெலோஷிப்பாக இருக்கும். இது நீங்கள் ஒரு போயிட்டு வந்தீங்கன்னா யூ வில் பி ஃபினான்ஷியலி ஓரளவுக்கு ரெடி ஆகிடலாம். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபுல்லாக பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணனால இந்த மணியை வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. யூ ஜஸ்ட் கிளிக் திஸ். ஓகே, தேங்க்யூ.